ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பூரியும் பல்யாவும் ரொம்ப டேஸ்டி ஹெல்தி கூட. பிகாஸ் நாங்கள் மைதா சேர்க்க மாட்டோம், நாங்களே கோதி வாங்கி அரைக்கிறது தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஹெல்தி கூட. நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க. ரொம்ப சிம்பிளான பல்யா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது முதல்ல உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நான் தண்ணி விட்டுட்டு 2 விசில் வச்சு எடுக்க போகிறேன். அடுத்து பார்க்கலாம். 2 விசில் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இந்த வாட்டர் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு அந்த தோல் நீக்கிட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு பீல் பண்ணியாச்சு. வெங்காயம், சின்ன வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு கையிலே தட்டி வச்சுருக்கேன். மிக்சிலலாம் அரைச்சிங்கன்னா டேஸ்ட் வராது, நல்லா இடித்து வச்சா தான் நல்லா டேஸ்ட் வரும். அப்புறம் கொத்தமல்லி, கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 2 குழிக்கரண்டி எடுத்துக்குவோம். இதில் 1 ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு கருவேப்பிலை போட்டுருவோம். பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் ஆனியன் சேர்த்துடலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா இதை சாட்டே பண்ணணும். நான் ஆல்ரெடி உப்பு வந்துட்டு உருளைக்கிழங்குல போட்டிருக்கேன். ஸோ இந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி இது போட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு போட்டிருந்தாலையும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். ஸோ அது ஒரு ஸ்பீட் ப்ராசஸ் மாதிரி. இப்போ தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு, ஸோ 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி விட்டுட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நான் கையிலே ஸ்மாஷ் பண்ணிடுவேன். அப்படி தான் பண்ணி போடணும். வேணும்னு நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆயிட்டு இப்போது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கலந்து விட்டுற பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப குவிக்காக பல்லி ஆகிட்டு. இப்போது இதோட செம காம்பினேஷனாக ஒரு பூரி பண்ணிடலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு பூரிக்கு தேவையான அளவு மாவு எடுத்திருக்கேன். நான் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுவேன், நான் மைதா மாவு யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு சால்ட்டு. நான் இது சப்பாத்தி பதத்துக்கு உங்களுக்கு பிசைஞ்சு நான் அப்புறம் காமிக்கேன். இந்த அளவுக்கு சாஃப்டான மாவு பிசைஞ்சு வச்சு இப்போ இதில் குட்டி குட்டியாக பூரிக்கு உருண்டை பண்ணி தரட்டி உங்களுக்கு காமிக்கேன். இந்த அளவுக்கு உருண்டை ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு திக்கு இருக்கணும். ரொம்ப மெலிசாக பண்ணிட்டீங்கன்னா பூரி பஃப்னு வராது. ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா கடுகடுன்னு வரும். சாஃப்டாக பூரி வேணும்னா மாவு சாஃப்டாக இருக்கணும், ப்ளஸ் நம்ம தரட்டுற பதமும் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் ரொம்ப அழகான பூரி வரும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ பூரி விட்டுடலாம். நம்ம தரட்டுறதுலேயும் பெசைறதுலேயும் இருக்குது பூரி வர பதம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள், ரொம்ப குயிக்காகவும் கூட. கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் எடுக்கலாம். பாருங்கள், நல்லா டேஸ்டியான பூரி ரெடி. இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். செம்ம டேஸ்டியான ஃப்ளஃபியான பூரி வித் பல்யா. எங்களுக்கு பல்யாவோட பூரி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.